வெல்கம் டு நந்தா வியூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் திரட்டி. இப்போ நம்ம ஒரு முடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நமக்கு தேங்காய் துருவல் இருக்கு. அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் பாசிப்பருப்பு 3 டீஸ்பூன் எடுத்துட்டு அதையே மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கிறது இப்படி நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவல், வறுத்தெடுத்த பாசிப்பருப்பு, அது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோம். ஒரு மீடியம் அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துட்டு திரும்ப ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து திரும்ப நல்லா அரைக்கிறோம். இந்த ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அதே ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் நம்ம சில முந்திரி பருப்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, அப்புறம் தேங்காயை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி அது 2 சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாசிப்பருப்பு கலவையை நம்ம கடாயில் போட்டுட்டு அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அது கூட இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஒன்று வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி வைக்கும்போது இந்த மாதிரியான நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு தேங்காய் கலவையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு சூப்பரான ஸ்வீட்டு கிடைக்குது. நந்தா வியூஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.